அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற இரும்பு விடயத்தில் ஏற்படுகின்ற இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றிலிருந்து சற்றே பாதுகாப்பதற்காக உள்ளூர் இரும்பு உற்பத்திகள் ஸ்டீல்ஸ் ப்ராடக்ட் எனப்படுகின்ற இரும்பு உற்பத்திகளை கனேடிய நிறுவனங்கள் பாவிப்பதற்கு ஏதுவாக இந்த நிலைமை என்பது ஏற்படும். இதன் மூலம் உடனடியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தவிர்க்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. கனடாவின் உற்பத்திகளை கனடாவில் பாவிக்க வேண்டிய தேவை என்பது காலத்தின் கட்டாயமாக அமைந்துவிட்டது. இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு செல்லும் என்பது தெரியாத நிலையில் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன அதிகரித்து செல்லும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார தடையை குறைக்கலாம். முற்றாக நிறுத்த முடியாது. அந்த பொருளாதார மந்த நிலை அல்லது பொருட்களின் விலையேற்றம் அல்லது அந்த தொழில் இழப்புகள் என்பவற்றை குறைக்கலாம். பாதுகாப்பு செலவினங்களை 2% உயர்த்துவது என்பது நேட்டோ நாடுகள் அனைத்திலும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்ற படியால் அது சில வேளைகளில் $4.1 பில்லியன் அதிகரிப்பாக இருந்ததை சில வேளைகளில் 9 பில்லியன்களாக ஆக்க முயற்சிக்கும் நிலை இருக்கின்றது. கனடாவினுடைய வரவு செலவு திட்டம் என்பது இந்த முறை நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக அல்லது மாக்காணியவர்களால் இன்னுமே முன்வைக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்காக வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், மாக்காணி இரும்பு இறக்குமதிகள் சீனாவிலிருந்து வருவதை குறைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் முதல் நாடுகளின் தலைவர்களை சந்திக்கின்றார். இது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை சந்திக்க போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவது கேள்வியாக, கனேடிய பிரதமர் மாக்காணி இரும்பு இறக்குமதிகள் சீனாவிலிருந்து வருவதை குறைத்திருக்கின்றார். இது எவ்வாறான விதத்தில் செயற்படுத்த இருக்கின்றார் என்று கூற முடியுமா? இது எதிர்காலத்தில் முன்னேற்றங்களை கொண்டு வருமா? எவ்வாறு நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? நிச்சயமாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற இரும்பு விடயத்தில் ஏற்படுகின்ற இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றிலிருந்து சற்றே பாதுகாப்பதற்காக உள்ளூர் இரும்பு உற்பத்திகள் ஸ்டீல்ஸ் ப்ராடக்ட் எனப்படுகின்ற இரும்பு உற்பத்திகளை கனேடிய நிறுவனங்கள் பாவிப்பதற்கு ஏதுவாக இந்த நிலைமை என்பது ஏற்படும். இதன் மூலம் உடனடியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தவிர்க்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது நிலைமையின்படி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள வரிகளின் மீதான எதிர்வரியை விதித்தால் மேலதிக வரி விதிக்கப்படும் என்பதை எழுத்து மூலமாக அறிவித்துள்ள காரணத்தால் அதனை பேச்சுவார்த்தைகள் மூலம் குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைகளை கனடிய அரசு கொண்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இந்த நிலைமை என்பது உள்ளூர் உற்பத்திகளை உள்ளூரில் பாவிப்பதற்கான நிலைமைகளை இது ஏற்படுத்தும். அதனை இவ்வாறு கூறலாம். இவ்வாறான விடயங்கள் பல விடயங்களிலும் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. அதன் முதற்கட்டமாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம். என்றால் கனடாவின் உற்பத்திகளை கனடாவில் பாவிக்க வேண்டிய தேவை என்பது காலத்தின் கட்டாயமாக அமைந்துவிட்டது. இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு செல்லும் என்பது தெரியாத நிலையில் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன அதிகரித்து செல்லும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார தடையை குறைக்கலாம். முற்றாக நிறுத்த முடியாது. அந்த பொருளாதார மந்த நிலை அல்லது பொருட்களின் விலையேற்றம் அல்லது அந்த தொழில் இழப்புகள் என்பவற்றை குறைக்கலாம். அதற்கான ஒரு முத்தாய்ப்பாக நாங்கள் இதனை கருதலாம். இது கனடாவினுடைய வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? கனடாவினுடைய வரவு செலவு திட்டம் என்பது இந்த முறை நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக அல்லது மாக்காணியவர்களால் இன்னுமே முன்வைக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கான முஸ்தீபுகள் என்பன இடம்பெறுகின்றன. ஆனால் அது குறித்த முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பட்ஜெட் ஆபீசர் எனப்படுகின்றவர் கூட மாற்றப்படவில்லை. அவர் கடந்த காலத்தில் இருந்தவர் தான் இருக்கின்றார். ஆனால் இருந்த பொழுதிலும் பல பிற காரணிகள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடியன. குறிப்பாக பாதுகாப்பு செலவினங்களை 2% உயர்த்துவது என்பது நேட்டோ நாடுகள் அனைத்திலும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்ற படியால்
அது சில வேளைகளில் 4.1 பில்லியன் டாலர்கள் அதிகரிப்பாக இருந்ததை சில வேளைகளில் 9 பில்லியன்களாக ஆக்க முயற்சிக்கும் நிலை இருக்கின்றது. அந்த நிலை என்பது நிச்சயமாக ஏனைய இடங்களில் குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 15% குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை அறிவுறுத்தப்பட்டாலும் அதனை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்கின்ற நிலைதான் இப்பொழுது உள்ள நிலையாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அதாவது பத்திரிகை செய்திகளின்படி 25 பில்லியன் டாலர்களையாவது குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக அமைச்சர்களை மாகாணியவர்கள் பணித்துள்ளதாக குறிப்பிட்ட பொழுதும் அது குறித்த உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் அந்த அரசு சேவைகளின் குறைப்பு போன்ற விவகாரங்களிலும் அக்கறை கொண்டுள்ளதான ஒரு தகவல் இருக்கின்ற பொழுதும் அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பது குறித்த தகவல்கள் இல்லை. இப்பொழுது அதாவது அவர் தேடல்களில் ஈடுபட்டிருக்கின்றார். எங்கெல்லாம் குறைப்புகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் இந்த கிரவுன் கோர்பரேஷன் எனப்படுகின்ற அரச கூட்டுத்தாபனங்களிடம் அவர்களால் எவ்வாறான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் அல்லது சேமிப்புகளை மேற்கொள்ள முடியும் போன்ற விவகாரங்கள் அறியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு கூட்டாக ஒருமித்த ரீதியில் செயற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தான் அவர் மேற்கொள்வார் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அந்த அதீத வரி குறைப்பு என்பதை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. அதாவது அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எனவே நிச்சயமாக ஒரு பரந்துபட்ட ரீதியில் அனைவராலும் ஏற்கக்கூடியதான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் கனடிய அரசு இருக்கின்றது. ஆனால் இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதிய காலக்கெடுவுடன் கூடிய இந்த வரி விதிப்பு என்பது சில வேளைகளில் இதில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மார்காணி இன்றைக்கு தன்னுடைய முதல் நாடுகளின் தலைவர்களை சந்திக்க இருக்கின்றார். இவருடைய இந்த சந்திப்பு பற்றி குறிப்பிட முடியுமா? என்னவெல்லாம் பேச போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட முடியுமா? நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் எனப்படுகின்ற அதாவது பூர்வீக குடிகளின் சந்திப்பு என்பது ஏற்கனவே இடம்பெற்று விட்டது. அது அவர் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு நிலையை எடுத்து அவர்களுடைய கருத்தியல் மற்றும் அவர்களுடைய ஆதங்கங்கள் மற்றும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்றவற்றை உள்ளடக்கி ஒருமித்த ரீதியில் பயணிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது ஏற்படுத்தப்பட்ட பொழுதும் அந்த சந்திப்பு என்பது நிச்சயமாக ஒரு அதாவது நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டதாகவோ அல்லது எதிர்பார்ப்பை மீறியதாக, அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு உட்பட்டதாக இல்லாமல் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மீறியதாக, அதாவது விரைவுபடுத்தப்பட்டதாக இருந்ததான ஒரு கருத்தியல் கூட ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முதல் தர குடிமக்கள் என்பவர்கள் நிச்சயமாக கனதியான மதிப்பை தற்பொழுது அரசாங்கங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை முன்னைய அரசாங்கங்களில் இல்லை. குறிப்பாக இந்த லிபரல் அரசின் அதாவது மன்னிப்பு கோரல் அல்லது இனப்படுகொலையை ஒத்துக்கொள்ளல் போன்ற சந்தர்ப்பங்களின் பின்னர் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி போன்றவை எல்லாம் பல பில்லியன் டாலர்கள், 2 பில்லியன் 3 பில்லியன் டாலர்கள் என்பன அவர்களுடைய பராமரிப்பு மற்றும் நலன்கள் பேணுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பூர்வீக குடிகளுடனான சந்திப்பு என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான பாதையில் பயணிப்பதற்காகவும் அவர்களுடைய அதாவது நிலத்தின் சொந்தக்காரர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு இணைத்து செல்வதற்கான, அதாவது ஒரு தேசிய நல்லிணக்கம் என்று இதனை கூறலாம். என்றால் பூர்வீக குடிகளின் நிலத்தில் தான் கனடாவில் வருகை தந்த யாருமே வந்திருந்தார்கள். அதனால்தான் நாங்கள் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலோ அல்லது எந்த ஒரு நிகழ்வின் பொழுதோ அந்த லேண்ட் அக்ளமேஷன் எனப்படுகின்ற நிகழ்வை செய்கின்றோம். அதன் காரணமாக நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான வழியை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் பல தொடர் கலந்துரையாடல்கள் மூலம்தான் ஒரு குறித்த நல்ல நிலையை எட்ட முடியும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.